சிதம்பரம், அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். இது சாதாரண நெஞ்சொலி தான் மேடம். இஸ் ஆல் ரைட் நவ். அப்ப அந்த பெயில் பெட்டிஷனை விசாரிச்சிடலாம். யுவர் ஆனர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெயில் பெட்டிஷனை எதிர்க்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட உமாவின் கணவருடைய உடல்நிலை நன்றாக உள்ளது என்று டாக்டர் கூறியுள்ளார். சும்மா இருங்க சார். அந்த அம்மாவோட கணவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஒரு மரண செய்தியை கூட தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அவங்களுக்கு போய் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்றீங்க? இல்லை யுவர் ஆனர், இவங்களை வெளியே விட்டா சாட்சிகளை கலைச்சிருவாங்க. இவங்க உள்ள இருந்தா மட்டும் சாட்சியை கலைச்சிட மாட்டாங்களா? அவங்க கணவன், மகன்கள் எல்லாருமே செல்வாக்கு உள்ளவங்க தானே. மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. சாரி யுவர் ஆனர். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிவுற்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்பதை விட பெண்கள் என்ற மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவதுதான் சரியான அணுகுமுறை என்று இந்த கோர்ட் நினைக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாமீன் பெறுவது என்பது அடிப்படை உரிமை. அந்த உரிமையை குற்றம் சாட்டப்பட்ட இந்த இரு பெண்களுக்கும் வழங்கலாம் என்று இந்த கோர்ட் முடிவு செய்திருக்கிறது. இருவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் பிணையத் தொகையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் ஜாமீன் வழங்கி உத்தரவிடுகிறேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. கவிதா, இனிமே உங்களுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. அண்ணி சார், பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? பணம் என்கிட்ட தான் சார் இருக்கு. ஆனா ஜட்ஜ் தனிநபர் 2 பேரும் ஜாமீன் கழுத்து போடணும்னு சொல்லிருக்காங்களே, எப்படி? ஐயாவும் வைத்தியம் இங்க தானே இருந்தாங்க. ஐயா ஒன்னு ஹாஸ்பிடல் போயிருக்காரு. வைத்தியங்க அவர் வந்துட்டு இருக்காரு சார். நீங்க உடனே வைத்தியக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார், ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க. இந்த வந்துடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு கிருஷ்ணன் சாரும் உங்க பசங்க 4 பேரும் இங்க இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. பரவாயில்ல சார், என் வீட்டுக்காரருக்கு இப்ப உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இப்ப நார்மலா இருக்கதா டாக்டரே சொல்லிட்டாரு. தைரியமா இருங்க. இப்போ உங்க ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுக்குள்ள நான் ஜாமீன் ஆர்டர் வாங்கிக்கிட்டு நான் ஜெயிலுக்கு வரேன். அங்கிருந்து நீங்க நேரா வீட்டுக்கு போயிடலாம். சார், தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் வாங்க. கிளம்புங்கம்மா, வாங்க. டேய், அவ்வளவு பெரிய டைனிங் டேபிள் இருக்கு, அதுல உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? வேத்தால மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்க. போங்க சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியல. சேர்ல உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது சார். கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சார். வயிறும் நிறையும் சார். நீ எல்லாம் போதுங்களா, போதும். சாரப்பா, டேய், உள்ள போடா, உள்ள போ, சீக்கிரம் போ. ஐயோ, என்னாச்சு? ஏன் சார்? தவறு சார், நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. உள்ள சரிங்க போய் போ போ. என்னாச்சு? அந்த ரத்னம் போய் வந்திருக்கா. போங்க. டிசி சார், நான் உள்ள வரலாமா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், கேஸில் சில டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். உள்ள வரலாமா?
சொல்ல வந்ததை சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சார், அந்த சதீஷ் மர்டர் கேஸில் சில டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் சார். பொன்னுசாமின்னு ஒருத்தன், காஞ்சிபுரத்துக்காரன். அவன் ஒரு ரவுடி. அவன் தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். கொலைகாரனுக்கு உதவி பண்ணவன். அவனை வாக்குமூலம் கொடுக்க ரெடி பண்ணப்ப அவன் செத்து போயிட்டான். அதுவும் ஜட்ஜியோட பேனலுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும், தெரியாம போகுமா? என்ன சொல்ற? எனக்கு அதுக்கு தெரியணும். என்ன சார் நீங்க ஒரு டிசிபி, மேலிடத்துல இருந்து உங்களுக்கு தகவல் வந்திருக்காதா என்ன? அதைத்தான் சொன்னேன். அவன் ஏதோ இயல்பா செத்ததா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் இல்லை. அநேகமா அந்த கொலையை பண்ணவன் தான் இதையும் பண்ணிருக்கணும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உண்மை குற்றவாளியோட ஒவ்வொரு அசைவையும் நான் கெஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பொன்னுசாமி கொலையில எந்த எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணிட்டதா அந்த குற்றவாளி நினைச்சிட்டு இருக்கான். தடயமே இல்லாம ஒரு கொலையை பண்ணவே முடியாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும்ல. எஸ், பொன்னுசாமி விஷயத்துல அவன் பாடியே ஒரு தடயம்தான். அதை செக் பண்ண எனக்கு ஒவ்வொரு க்ளூவா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் காஞ்சிபுரத்துக்கு தான் போறேன். எல்லா எவிடன்ஸையும் திரும்பவும் எக்ஸாமின் பண்ண போறேன். அதை நான் ரொம்ப கவனமா பண்ணணும். ஏன்னா குற்றவாளி ஒரு கிரிமினலா இருந்தா பரவாயில்ல, அவன் ஒரு போலீஸ்காரன் வேற. என்ன சார் நீங்க ஷாக் ஆகுறீங்க? பயமா இருக்கா? நான் சொல்ல வந்தது, கொலைகாரன் ஒரு கிரிமினலாவோ போலீஸ்காரனாவோ இருந்தா மட்டும்தான் இவ்வளவு புத்திசாலித்தனமான விஷயங்களை பண்ண முடியும். என்னோட சந்தேகப்படி உண்மையான குற்றவாளி கண்டிப்பா ஒரு போலீஸ்காரனா மட்டும்தான் இருக்க முடியும். கன்ஃபார்மா சொல்றேன். நெருங்கிட்டேன், சுத்தி வளைச்சிட்டேன். என் கையில சிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த குற்றவாளி சுதந்திரமா கௌரவமா வெளியில சுத்துறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். சீக்கிரமாவே அவனை புடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துவேன். புரிஞ்சுதா சார்? நாடு முழுக்க இவன் தான் அந்த அசிங்கம் முடிச்ச அதிகாரின்னு படம் போட்டு காட்டுவேன். ஏண்டா இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றேன்னு நீங்க கேட்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்ன இருந்தாலும் இந்த கேஸ்ல நீங்களும் ஐஓ தானே? ஐ மீன் இந்த கேஸை இதுக்கு முன்னாடி நீங்களும் டீல் பண்ணவர் தானே? உங்களுக்கும் எல்லாம் தெரியணும்ல. அதான் சார் நானே சொல்றேன். சொல்லிட்டேல்ல, கிளம்பு. சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பொன்னுசாமி மர்டர் நீங்க காஞ்சிபுரத்தில் இருந்தப்பதான் நடந்திருக்கு. ஐ மீன் இந்த மர்டர் நடந்தப்ப நீங்க காஞ்சிபுரத்துல தான் இருந்திருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பெரிய ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போறப்ப எனக்கு தெரியாம போகுமா சார்? சோ நீங்க அங்க இருக்கிறப்பதான் எல்லாமே நடந்திருக்கு. நீங்க அங்க இருக்கிறப்பதான் பொன்னுசாமி வாக்குமூலம் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அங்க இருக்கிறப்பவே குற்றவாளி பொன்னுசாமி பையன் நினைச்சு வேற பையனை கடத்திருக்கான். நீங்க அங்க இருக்கிறப்பவே தான் பொன்னுசாமியும் செத்து போயிருக்கான். ஐ மீன் கொலை செய்யப்பட்டிருக்கான்.
உண்மையான குற்றவாளி எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது சார். பொன்னுசாமி வாக்குமூலம் கொடுத்துடக்கூடாது, உமாக்காவும் பூமிகாவும் வெளியில வந்துடக்கூடாதுன்னு தானே பாடுபட்டான். ஆனா அப்படி நடக்கல, அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஜாமீன் கிடைச்சிருச்சு சார். அந்த மேட்ரு உங்களுக்கும் தெரியும்ல? இந்த கேஸ்ல குற்றவாளிக்கு கிடைச்ச முதல் தோல்வி இதுதான். அடுத்தடுத்து நிறைய அதிர்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா தர்றேன், ரெடியா இருங்க. கோர்ட்ல சந்திப்போம். இப்போதைக்கு நான் கிளம்பட்டுமா? சார், லாஸ்டா ஒண்ணு சொல்லிடுறேன் சார். ஒவ்வொரு படிக்கட்டிலையும் விழுந்து விழுந்து போறவனுக்கு எங்க விழுந்தாலும் பெருசா வலிக்காது. ஆனா விழாமலே உச்சி படிக்கட்டுக்கு போறவனுக்கு விழுந்தா மரண வலி வலிக்கும். இப்ப வரைக்கும் நான் விழுந்து விழுந்து தான் எழுந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிச்சதும் உண்மை குற்றவாளிக்கு தருவம் பாருங்க ஒரு அடி, அது மரண அடியா இருக்கு. ஓகே சார், நான் வரேன். ஏங்க, என்னங்க இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறான். அப்ப கண்டுபிடிச்சிருவானா? இல்ல, ஆனா அந்த ஜெயிலர் உமாவும் பூமிகாவும் கொலை பண்ணதை ஒத்துக்குவாங்கன்னு சொன்னாலே, அது ஏன் நடக்கலன்னு தெரியலையே. அவங்க ஏன் வெளியில வந்தாங்க? ஜெயிலர் போய் சொன்னாளா இல்ல உமாவும் பூமிகாவும் அவளை ஏமாத்துனாங்களா? ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குது? அந்த போன் எடு. ஹலோ டிசி சார், நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் நான் தான். நான் தானா? யாரியா நீ? அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? அந்த 3 பேருக்கு நீங்க பணம் செட்டில் பண்ண வீடியோ, மிரட்டல், 5 லட்சம், ரெஸ்டாரண்ட் ஞாபகம் வருதா? டேய், நீ கேட்ட பணத்தை தான் கொடுத்துட்டேன்லடா. இன்னும் என்னடா வேணும் உனக்கு? அப்படி விட்டு போற பந்தமா நம்ம பந்தம்? இது தொட்டு தொட்டு வர்ற பாரம்பரியம் இல்லையா? டேய், நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ஒழுங்கு மரியாதை சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு. என்னத்த சொல்ல? சரி, சுருக்கமா சொல்றேன். அந்த பொன்னுசாமி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனா. அட்மிட் பண்ணது ராஜாராம். ராஜாராம் கிட்ட அவன் உளறிடக்கூடாதுன்னு அவன் புள்ளைய கடத்தினீங்க. அது பொசுக்குன்னு போய் நீங்க லூசு மாதிரி தெருவில் நின்னீங்க. அப்புறம் பொன்னுசாமி ராஜாராம் கிட்ட உண்மையை சொல்றான். ராஜாராம் ரத்னத்துக்கிட்ட உண்மையை சொல்றாரு. ரத்னம் அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்க முடிவு பண்றாரு. நீங்க நர்ஸ வச்சு அதுக்கு முன்னாடி அவனை தீத்து கட்டுறீங்க. அப்படியே எண்டு கார்டு போட்டீங்க. என்ன, நான் சொன்ன ஆர்டர் சரிதானே? டேய் டேய் டேய், யாரா நீ? உனக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும்? அந்த ரகசியத்தை சொல்லிட்டா அதுக்கப்புறம் என் உசுருக்கு என்ன கேரண்டி? சரி, நான் நேரா மேட்ருக்கு வரேன். நீங்க 5 லட்சம் கொடுத்தீங்கல்ல, அதுல 2 500 ரூபாய் கள்ள நோட்டு. எங்கேயும் மாத்த முடியல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பா ஃபைன் போட்டிருக்கேன். 2 லட்சம் அபராதம். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த பணத்தை செட்டில் பண்ணி ஆகணும். புரியுதா? டேய், என்னடா மேல மேல போய்கிட்டே இருக்க? என்கிட்ட உரசி பாக்குறியா? உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிசி சார். இருந்தாலும் சொல்றேன், இப்ப என் கையில இருக்கிற ஆதாரம் இருக்குல்ல, அதுதான் உங்களோட சவப்பெட்டி. அந்த ஆதாரத்தை போலீஸுக்கு அனுப்பி வைக்கிறதும் ஒண்ணுதான், உங்களை சவப்பெட்டிக்குள்ள இறக்கி ஆணி அடிக்கிறதும் ஒண்ணுதான். அநேகமா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், இந்த பார், திடீர்னு இப்படி பணத்தை கட்ட நான் எங்கடா போவேன்? என்கிட்ட 2 லட்சம் கிடையாது. டிசி சார், உங்க
உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்கல, கொடுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். புரியல? நான் போட்டது ரிக்வெஸ்ட் இல்ல, ஆர்டர். தான் சொன்னா தரணும். டேய் டேய் டேய், ஏய், என்ன ஓவரா கத்துற? உனக்கு இன்னும் 58 நிமிஷம் தான் டைம். 2 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அடையார் ஏரியாவில் இருக்கிற ராஜாஜி தெருவில் வந்து நில்ல. நீயும் பணமும் காருக்குள்ளேயே இருக்கணும். எப்படி வந்து எடுத்துக்கிற, எப்ப வந்து எடுத்துக்கிறன்னு நான் சொல்றேன். நான் சொன்ன நேரத்துக்குள்ள நீ பணத்தோட வரல, வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ ஊரெல்லாம் பரவிடும். அப்புறம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் மாமனார் தான் காரியம் செய்யணும். வச்சிருட்டா? டேய் டேய், ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? அந்த கடங்கார போய் மறுபடியும் ஃபோன் பண்றான். இன்னும் 2 லட்சம் வேணும்னு கேக்குறான். அந்த பொன்னுசாமி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணதுல இருந்து அவன் செத்த வரைக்கும் அப்படியே நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பேசுறான்டி. இந்த வீட்ல சிசிடிவி வச்சு வாட்ச் பண்றானா இல்ல என் கூட யாரையாவது வச்சு மானிட்டர் பண்றானான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், தெரிஞ்சு போச்சுடா. எல்லாம் உன்னோட வேலை தானே? நீ தானே உண்மையை சொல்றா இல்ல கொன்னுடுவேன். உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாதுடா. சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தெரியாது சார். என்ன சார் இது? சும்மா என்னைய சந்தேகப்பட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட தானே சார் இருக்கேன். நீங்க மாட்டிக்கிட்டா நானும் தானே சார் மாட்டிக்குவேன். நான் ஏன் சார் இப்படி பண்ண போறேன்? சார், இந்த மாதிரி என்ன சந்தேகப்படுறதுக்கு என்ன சுட்டே கொன்னுடுங்க சார். என்னடா அடிக்கிற? என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க. நீங்க வாங்க, முதல்ல வாங்க. விடுறீங்கல்ல? வாங்க. ஏங்க எப்படி நடந்துக்கிறீங்க? இந்த பாரு, இவனை தவிர அங்க நடந்தது வேற யாருக்கும் தெரியாது. ஏங்க, வெளியில சொன்னா அவனும் தானே மாட்டிக்குவான். அதை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படித்தான் கோவப்பட்டு பையனை கடத்துறேன், அவன் வாயை அடைக்கிறேன்னு சொல்லி பொன்னுசாமியை நீங்களே தூண்டி விட்டீங்க. நீங்க எதுவும் செய்யாம இருந்திருந்தா அவன் அமைதியா இருந்திருப்பான். இப்ப என்னாச்சு? ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்ல வேணான்னு இருக்கிறவனை கூட நீங்க அடிச்சு உதைச்சு சொல்ல வச்சிருவீங்க போல இருக்கே. கூட இருக்கிறவனை எல்லாம் சந்தேகப்பட்டா என்னங்க ஆகும் சொல்லுங்க? அவன் கிட்ட முதல்ல நீங்க போய் சாதாரணமா பேசி சமாதானப்படுத்த பாருங்க. போங்கங்க. சரி கீதா, நான் போறேன். பாபு, சாரிடா. நான் பதட்டமாயிட்டேனா, தோத்துக்கிட்டே இருக்கிறோமோன்னு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுடா. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. பரவாயில்ல சார், இதுக்கு போய் கோச்சுக்குவேனா சார்? விடுங்க சார். சரிடா. ஏங்க, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, இப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது வேற டென்ஷன். அம்மா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? நகையை வச்சு அன்னைக்கு 5 லட்சம் கொடுத்தது போக மீதி 1.70 இருக்குங்க. ஓ சரி, உன்னோட காடை கொடு, என்னோட காடையும் தேய்ச்சு 2த்துலயும் சேர்த்து ஒரு 30 தேத்திடலாம். போ, அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வா, போ. சரிங்க. பாபு, விடக்கூடாதுடா. இந்த தடவை யார் அந்த ராஸ்கல் கண்டுபிடிச்சு அவனை தூக்கணும்டா. அதுக்கு என்ன சார் பண்றது? அடையார் ஏரியால உன்னோட ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க சார்? அது ஒரு 4 பேர் இருப்பாங்க சார். அவங்க உடனே வர சொல்லு. அந்த ஏரியால இருக்கிற ராஜாஜி தெருக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கான். உன்னோட ஆளுங்களை சரியா 10 நிமிஷத்துல அங்க போய் நிக்க சொல்லு. சும்மா நிக்க வைக்காத, ஏதாவது வேலை செய்யற மாதிரி செட்டப் பண்ணி நிக்க வை. அவன் வர்றதுக்குள்ள உன்னோட ஆளுங்க அங்க போய் இருக்கணும். சரிங்க சார். இந்த தடவை அந்த மிரட்டுற ராஸ்கல் வந்து பணத்தை எடுக்கிறப்போ அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அவனை அப்படியே தூக்கணும்டா. எனக்கு எதிராக காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிற ரத்னத்தையே ஈஸியா கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டு இருக்கேன்டா. இவன் யார பிசாத்து பையன், என்னையே சுத்த விடுறான். இந்த தடவை பணத்தை கொடுக்கறப்ப அவனை கண்டிப்பா தூக்கணும்டா. உன்னோட ஆளுங்களை உடனே அங்க போ சொல்லு. ஓகே சார், இப்பயே அனுப்புறேன் சார். வணக்கம், நான் தான் ஏசிபி ரத்னம் பேசுறேன். பிரியமானவள் தொடர நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்காம அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி.